10th சயின்ஸ் ஆஃப் டே ஸ்டடி பிளான் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிசிக்ஸ், அப்புறமா வந்து கெமிஸ்ட்ரி, அப்புறமா வந்து பயாலஜி. இவ்வளவுதான் சிம்பிளான ஸ்டடி பிளான் தான். பட் இதுக்குள்ள எதனா படிக்கிறது, எது இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியாது. நான் எப்படி நான் படிக்கிறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா கொடுக்குறேன், அதை இந்த டைமுக்குள்ள படிச்சு முடியும். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க சொல்லி 7 மார்க் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணதுக்கு 1 மார்க் ரிவைஸ் பண்ணிட்டு கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்றது அர்த்தம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிசிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுல இருக்கிற இன்சைட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்புறமா கெமிஸ்ட்ரி, அப்புறம் கெமிஸ்ட்ரியோட இன்சைட் கொஸ்டின்ஸ். இதை 7, 8 இல்லாம 9th கொஸ்டின்ஸ், 9th லெசன் இருக்கு. ஓகேங்களா? அப்புறமா பயாலஜில 18th லெசன் வரைக்கும் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் 17 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற இன்சைட் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பாஸ் ஆனா போதும் அப்படின்றாங்க. வெறும் பிசிக்ஸ் அப்புறம் பயாலஜில ஃபர்ஸ்ட் ஒரு 5 லெசன் மட்டும் படிங்க. பிசிக்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு 1 மார்க் மட்டும் படிங்க, பாஸ் ஆயிடலாம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்காக தான் உங்களை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். தமிழ் மீடியம் இங்கே ஸ்டாஃப் கிடையாது, இருந்தாலும் நீங்க கேட்குறீங்கன்றதா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். பட் ஸ்டாஃப் இல்லாத காரணத்தினால நீங்க சொன்ன உடனே டக்குன்னு எடுக்க முடியாது. 2 லாங்குவேஜ் டக்குன்னு எங்களால் வந்து கத்துக்க முடியாது. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து உங்களாக ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கோம். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்ல போய் வீடியோஸ் பாருங்க. எனக்கு யூடியூப்ல அதிகமாக யாரும் வராதனால நான் உங்க லைவ் செக்ஷன்ஸ்லாம் நடக்கலாம்னு பார்க்கணும், முடிய மாட்டேது. ஸோ நீங்க யூடியூப் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களால் வந்து அடுத்த லைவ் செக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவாது நீங்க போய் யூடியூப் போய் பாருங்க. யூடியூப்ல தான் எல்லாமே இருக்கு. யூடியூப்ல தான் அதிகமான வீடியோஸ் போட முடியும், அதிக ஹவர்ஸ்ல போட முடியும். ஸோ அந்த ஹெல்ப் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே பண்ண முடியும். தேங்க்யூ, பாய் பாய். ஒழுங்கா படிங்க.